ஹாய், இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை சுண்டல் பார்ப்போமாங்க. மசாலா சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியான, வீட்டில் செய்கிற ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. குழந்தைங்க ஈவினிங் பசியோடு வரும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே பரிமாறும்போது அதில் இருக்கிற ஆனந்தமே தனி தாங்க. இன்றைக்கி நான் காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேங்க. ஒரு பக்கம் அது தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கிரைண்டாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், ஒரு தக்காளி பழம் போதுமானதுங்க இதுக்கு. ஒரு சைடு கடாயில் கடுகு கருவேப்பிலை கொடுத்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்குங்க. அதனால் இரும்பு பாத்திரம் இருந்தால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், நல்லது. அது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேங்க, வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியோடு இந்த சுண்டலையும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா இது கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகணும், மசாலா வாசனை எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரும்போது நம்ம இதை கிளறி பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பார்க்கும்போதே நாவலே எச்ச ஊறுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல பச்சை வாசனை போனதும் சுண்டுனதும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் சோளப்பொரி கொஞ்சம் வீட்லேயே வறுத்து வச்சுருக்கேங்க. பேக்கெட்டில் வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்கலாம். எனக்கு இருந்தனால நான் வீட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணேன்னா. இப்போ நம்ம நல்லா பச்சை வாசனை போனதும் இதை இறக்கிடலாம். ஒரு பக்கம் நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலா பொரி, வெங்காயம் பொடிசாக நெருக்குனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கேரட்டாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா உங்களுடைய ஆப்ஷனல் தான். பாருங்கள், கொஞ்சம் இதோட லெமன் புழிஞ்சு விட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே லுக் அட்ராக்ஷனாக இருக்குது, வாயில் எச்சி ஊறுதுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.